ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 1லேருந்து 2 வயசுக்குள்ளே இருக்கிற பொண்ணுக்கு ஒரு பாவாடை சட்டை தைக்கலாம். அளவு வச்சு எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டில் நம்ம பாவாடையோட மேலே இந்த பாடியோட அளவு லைனிங்கில் கட் பண்ணி எப்படி அளந்து கட் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த பாடியோட லென்த்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஷோல்டர்லேருந்து இங்கே ஷோல்டர்லேருந்து இங்கே 6 இன்ச்சு இருக்குது. நீங்கள் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே வைங்க. கீழே தையலுக்கும் மேலே ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கும் 7 இன்ச்சு வச்சு இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுருங்க. பாக்ஸ் போட்டுட்டு கழுத்தளவு 2 இன்ச்சு வச்சிடலாம். வச்சுட்டு இதோட பாடி சுற்றளவு 11 இன்ச்சு இருக்கு. இப்போ 11ல் பாதி நம்ம கணக்கு பண்ணால் 5.5 இன்ச்சு வரும். 5.5 இன்ச்சில் எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச்சு தையலுக்கு எடுத்துடலாம். இந்த மாதிரி போட்டுட்டு இங்கே ஷோல்டர் பாயிண்ட்டு பாருங்கள் 1.5 இன்ச்சு இருக்குது. இந்த 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு போட்டுருங்க. ஏன்னா இந்த பக்கமாக நம்மளுக்கு இந்த பாடி சுற்றளவு நம்ம இது கிராஸ் பீஸ் வச்சு நம்ம தைக்கணும். அதுக்காக இந்த பக்கமும் சேர்த்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டாச்சு. இப்போது பாடியோட முன் கழுத்து அளவு பார்க்கலாம். 4.5 இன்ச்சு இருக்கு. இந்த 4.5 இன்ச்சு இங்கே. அதே மாதிரி இங்கே ஆம்கோல் பாயிண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ஆம்கோல் பாயிண்ட் 4 இன்ச்சு இருக்கு. இதை இப்போ வளைவு போட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். முன்கழுத்தும் பின்கழுத்தும் ஒரே அளவாக இருக்குதுனால இப்படி கட் பண்ணி எடுத்துட்டு அப்புறமா நம்ம முன்கழுத்தும் பின்கழுத்தும் நம்மளுக்கு ஒரே அளவாக இருக்குது. நம்ம தைக்கிறப்போ இந்த இடத்துல இது ஊக்கு பீஸ் மட்டும் நம்ம கட் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சிடலாம். இது எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம இது பாவாடையோட சட்டை மீன் சட்டை அளவு. இதை நம்ம தனித்தனியாக எடுத்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட உயரம் மட்டும் பார்க்கலாம். ஷோல்டர்லேருந்து உயரம் 12 இன்ச்சு இருக்குது. 1 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே வச்சு 13 இன்ச்சு. கீழே மடிப்புக்கு வரும், அதனால் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு இப்போ இதோட சட்டையோட பாடி சுற்றளவு பார்க்கலாம். ஷோல்டர் பிடிச்சி 11.5 இன்ச்சு இருக்குது. 11.5
நம்ம 12 இன்ச்சு ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு 6 இன்ச்சு வச்சுட்டு ஒரு 2 இன்ச்சு தையலுக்கு போட்டுடலாம். இப்போ முன் கழுத்து அளவு பார்க்கலாம். 3 இன்ச்சு தான் இருக்குது. சின்ன பாப்பான்றதுனால 3 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். 3 இன்ச்சு இதுக்கு ஆம்ஹோல் பாயிண்ட் பார்க்கலாம். 4 இன்ச் இருக்குது. நாலரை இன்ச்சு. இதுக்கு நம்ம 2 இன்ச்சு முன் கழுத்து அகலம். இப்போ ஷோல்டர் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு 2 இன்ச் இருக்குது. இது ஸ்லீவ் இல்லாமல் இருக்குது, நம்ம ஸ்லீவ் வைக்கணும். அதனால் ஒரு அரை இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சிடலாம். இப்போ போட்டோம். இப்போ இதை இந்த மாதிரி மடித்து போட்டோம்னா நமக்கு சைடில் ஓப்பன்லாம் எதுவும் வரல. நம்ம அப்படியே இந்த அளவுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம நாச்சு பிடிக்குது. இங்கேருந்து ஒரு நாச்சு மாதிரி பிடிச்சி விட்டுடலாம். பாப்பாவோட ஷேப்புக்கு இங்கே பாருங்கள், இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்குது. இங்கேருந்து இந்த மாதிரி ஒரு நாச்சு ஒன்று போட்டு எடுத்துடலாம். நம்ம சட்டையோட முன்பக்கம் எடுத்துட்டோம். பின்பக்கம் நம்மளுக்கு ஓப்பன் வர்றதுனால நம்ம இப்படி ஓப்பன் இருக்கிற பக்கமாகவே நம்ம எடுத்துடலாம். இது இப்படியே போட்டு எடுத்துட்டு ஊக்கு பாயிண்ட் வைக்கணும். அதனால ஒரு அரை இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ராவே கிளாத் விட்டுலாம். ஏன்னா நம்ம இதிலே மடித்து வச்சிடலாம். அப்படி இல்லை நீங்கள் இப்படியே வச்சுருந்தா கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு வச்சு நீங்கள் ஊக்கு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம இது இப்படியே நம்ம அளந்துடலாம். இந்த பேக் மட்டும் கொஞ்சம் பாப்பாவுக்கு கொஞ்சம் ஒரு அரை இன்ச்சு இறக்கமாக இருக்குது. அந்த அரை இன்ச்சு மட்டும் இறக்க வச்சிடலாம். நம்ம ஒரு அரை இன்ச்சு மட்டும் இறக்க வச்சு இதையும் கட் பண்ணி எடுத்துடலாம். நம்மளுக்கு பின்பக்கம் ஓப்பன்றதுனால நம்மளுக்கு இப்போ பின்பக்கம் நம்ம எடுத்தாச்சு. இப்போ இதை வச்சே நம்ம சட்டையில் அளவு எடுத்துடலாம். இது வந்து சில்க் காட்டன்லாம் 1 மீட்டர் எடுத்து கொடுத்துக்கிறாங்க. இப்போ இதை வச்சு இது வந்து ஃப்ரண்ட் பீஸு, இது வந்து பேக் பீஸு. பேக் ஓப்பன்றதுனால இது எனக்கு பேக் பீஸ் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும்.
இப்போ இதே மாதிரி லைனிங் மேலே வச்சு இப்படியே ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு இந்த மாதிரி ஓரத்துலேயே கட் பண்ணி எடுத்துடலாம். பேக் பீஸ் ஃப்ரண்ட்டு எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து நம்மளுக்கு அளவு கொடுத்து எப்படி கட் பண்ணலான்னு ஒரு ஈஸியான மெத்தடு தான் இது. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம தைச்சதுக்கு அப்புறமா இங்கே ஊக்கு பீஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இதை எடுத்துட்டு இப்போ இது குழந்தைக்கு ஸ்லீவ் எடுத்துடலாம். இந்த கிளாத்தை இருக்கிற கிளாத்தை இந்த மாதிரி பஃப் ஸ்லீவ் தான். இந்த மாதிரி மடித்து எடுத்துட்டு சின்ன ஸ்லீவாக ஒரு போதும். அளவு பார்த்தீங்க அப்படின்னா 3.5 இன்ச் இருக்குது. நம்ம தையலுக்கு போக 3 இன்ச்சு தான் கிடைக்கும். 3 இன்ச்சு இருந்தால் போதும். இந்த மாதிரி சின்ன ஸ்லீவாக ஸ்லீவில் லைனிங்லாம் கொடுக்க தேவையில்லை. நம்ம இதை அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து கீழே பாவாடைக்கு கொடுத்துக்கிற அளவு இந்த மாதிரி பாருங்கள். இந்த மாதிரி 2 மடிச்சு இருக்குது. இதை இப்போ நம்ம 4 மடிக்கலாம். நல்லா மடிச்சிட்டு இப்போ இது அளவுக்கு கொடுத்த பாவாடை. இந்த பாவாடையோட உயரம் பாருங்கள். மேலே ஒரு 1/2 இன்ச் தையலுக்கு போகும். கீழே நம்மளுக்கு பார்டர் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ இதை நம்ம 3 இன்ச்சு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. இந்த 3 இன்ச்சு நம்ம இதோடு சேர்த்து இந்த மாதிரி இந்த இடத்துல 3 இன்ச்சுக்கு இந்த மாதிரி டக்கு பிடிச்சி இது உள்ள மடித்து வச்சிடலாம். இதை இப்படியே போட்டுட்டு இதில் நம்ம எப்படி நம்ம பாவாடையோட அளவு பார்க்கலான்னா இதை 2ஆக மடித்து நம்ம ஏற்கனவே இதை 2ஆக தான் மடித்து வச்சுருக்கிறோம். அதனால் 2ஆக மடிச்சிங்க பாருங்கள். இதை இப்படியே பிடிச்சோம் அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரா வர்றாங்க நம்மளுக்கு கிளாத்து இருக்கிற கிளாத்தை நம்ம அப்படியே ப்ளீட்ஸ் வச்சிடலாம். இந்த மாதிரி இதை இப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு இருக்கிற கிளாத்தை ப்ளீட்ஸ் வச்சு எடுத்துடலாம். நம்ம இதை சும்மா ஒரு டிசைனுக்காக முன்னாடி கிளாத்தில் கொஞ்சம் கட் பண்ணி நெக்குக்காக சட்டையில் வச்சிடலாம். இதை இப்படி எடுத்துட்டு நம்ம ஒரு 1.5 இன்ச்சுக்காக இப்படி கொஞ்சம் இந்த மாதிரி டக் பிடிச்சி முதல்ல ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாடி சுற்றளவு அந்த பாடிக்காக மேலே எடுத்து வச்சுருந்தோம் அந்த சின்ன அளவு எடுத்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம இதே கிளாத்தை இது வந்து பாவாடையோட லைனிங்க்கு எப்பயுமே பாவாடைக்கு மேலேயே இருக்கணும் லைனிங். அப்போ தான் வந்து நம்மளுக்கு கீழே தைக்கிறப்ப தெரியாது. ஏற்கனவே நம்ம இதுலேயே நம்ம டக் பிடிக்க போகிறோம் அப்படின்றதுனால பாருங்க இதை இப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த அளவுக்கு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துட்டு லைனிங்கை நம்ம சைடில் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ப்ளீட்ஸ் வச்சுட்டு
நம்ம ஏற்கனவே இதில் ஒரு 3 இன்ச்சு அளவுக்கு நம்ம டக் பிடிக்க போகிறோம். அதனால் நம்ம இந்த கிளாத்து நம்மளுக்கு இங்கே வரைக்கும் வரும். இப்படியே நம்ம தைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து லைனிங் வந்து கீழே தெரியும். அதனால் நம்ம கொஞ்சம் மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம மேலே பீட்ஸ் வைக்க போகிறோம். இந்த கீழே இந்த கரபாகத்தை அப்படியே வச்சுட்டு போகிறோம். கீழே மடிப்பு எதுவும் தேவையில்லை. இப்போ இது வந்து நமக்கு லைனிங்க்கு இது பாவடையோட பாவடையோட லைனிங் பாவடை. இது வந்து பாவடையோட மேல் பாடி சுட்டு பாடி துணி வந்து உங்களுக்கு இது ப்ளீட்ஸ் வைக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நம்ம இதை கட் பண்ணிட்டு தான் நம்ம சைடில் ஜாயின் பண்ண போகிறோம். அதனால் நம்ம இடுப்போட இந்த இடுப்பு சுற்றளவும் பாவடையோட இடுப்பு சுற்றளவும் சமமாக வர்ற வரைக்கும் ப்ளீட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பாடி சுற்றளவு வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் மீட் கிளாத் வந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thank you friends.